சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒன்ன குடிக்க விடாம நிக்கிதா அவ மேலேயே ஊத்திக்கிட்டது. ரூம்ல உன்னை பத்தி கவலைப்படாம ஏசிய ஃபுல்லா வச்சு அசால்ட்டா இருந்தது. நீ நேத்து நைட்டு சாப்பிட முடியாம வாமிட் எடுத்தது. அது எல்லாம் எனக்கு தெரியும். நீ வாமிட் எடுத்துட்டு படுத்திருந்தப்ப மலர் தான் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. மேடம், நான் தான் கிளீன் பண்ணேன்னு அர்ஜுனுக்கு தெரியும். அர்ஜுன் எனக்கு தெரியாம என்ன பார்த்ததும் எனக்கு தெரியும் மேடம். அத உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், அர்ஜுனை தங்கச்சி மாவை தவிர நல்லபடியா யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு. இப்போ நான் சொன்னதை உண்மையா அடிச்சு பார்த்தீங்களா? சில பேர்லாம் நல்லா தின்னுட்டு தூங்க தான் லாய்க்கு, ஒரு வேலையும் செய்ய தெரியாது தத்திங்க. அர்ஜுன், மலரி உன்னை பாத்துக்கிட்டும்பா. அம்மா இல்லம்மா, நிக்கிதாவே பாத்துக்கிட்டுமா. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் அர்ஜுனை நான் பாத்துக்க சொன்னேன். ஆனா நீங்க இவனை சரியா பாத்துக்காம என் புள்ளைய மறுபடியும் பேஷண்ட் ஆக்கிட்டீங்க. என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க இங்க இருந்து. ஆண்டி அது போங்க. எவ்வளவு நல்ல சான்ஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே. அவனை ஒழுங்கா நடக்க வைக்க கூட தெரியாத உனக்கு? இல்லக்கா, இப்படி நீ ஏன் நம்ம பிளான சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே? அர்ஜுனோட பழகி நீ வாமிட் எடுப்பன்னு பார்த்தா அவனை வாமிட் எடுக்க வச்சிருக்க. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அக்கா சரியான தண்டமா இருக்க. எல்லாத்தையும் அம்மா பாத்திருக்காங்க. துர்கா மேடம், உங்க ஆளால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியலையா? அதுதான் யாராருக்கு எந்த வேலையை கொடுக்கணுமோ அந்த வேலையை கொடுக்கணும். நீ வச்சியா ஆட்டுக்கால் பாயா உங்க ரெண்டு பேரையும் ஆட்டி விட்டுருச்சு. அப்புறம் அர்ஜுனுக்கு கொடுக்க நினைச்ச அந்த இடியாப்பம் உங்க நினப்புல இடியா வந்து விழுந்துருச்சு. அர்ஜுன், இப்ப எப்படி பாருக்க? பரவாயில்லம்மா, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, இந்தப்பா இதுல ஒரு சைன் பண்ணு. மா, எதுக்குமா அது? மலர் பேர் போட்டு பிளாங்க் செக் கொடுக்குறீங்க? அர்ஜுன், உன் பேர்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனில மலரால நமக்கு இன்னைக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு தெரியுமா? அவளோட உழைப்புக்கான மரியாதையும் பலனும் அவளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுக்குதான்ப்பா நீ சைன் போடு. அம்மா, அதுக்கு தானம்மா சம்பளம் கொடுக்குறீங்க, அப்புறம் இது வேற எதுக்கு? அதுவும் பிளாங்க் செக் கொடுக்குறீங்க. அவ இஷ்டத்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துட்டு போயிருவாமா. இத பாரு அர்ஜுன், அப்படியெல்லாம் சொல்லாத. நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா மலர் இதுல இருந்து ஒத்த ரூபா கூட எடுக்க மாட்டா. அம்மா, அவ நல்லா பேசி பேசியே உங்களை மயக்கி வச்சிருக்கா. அதனாலதான் நீங்க இப்படி ஒரு காரியம் அவளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அர்ஜுன், எனக்கு தெரியும்பா அவளை பத்தி. நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அவ இந்த செக்கை யூஸ் பண்ணவே மாட்டா. அர்ஜுன், அத்தை சொல்றதும் சரிதான். நீதான் இன்னும் தங்கச்சிமாவை புரிஞ்சுக்கவே மாட்டேற. இது வரைக்கும் தங்கச்சிமா நம்ம கம்பெனிக்காக பண்ணதுக்கெல்லாம் ஏதாவது கேட்டிருக்காளா? கண்டிப்பா இதையும் அவ வேணாம் தான் சொல்ல போறா பாரு. மாமா, உங்களுக்கு நான் சொல்றது இப்போ புரியாது.
சீக்கிரமே அவளை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். இந்தா. ம். டேய் எவ்வளோடா இருக்கு? இதுல 45 இருக்கு மலரு. டேய் என்கிட்ட 55,000 தாண்டா இருக்கு. இந்த காசு பத்துமா என்னன்னு தெரியலையே. கண்டிப்பா பத்தாது. மலரு இப்ப என்ன பண்றது? இத வச்சுக்கிட்டு நம்மளால என்ன மலரு பண்ண முடியும்? அதான்டா எனக்கும் தெரியல. என்ன பண்றதுனே புரியல. இந்த பணத்தை வட்டிக்குன்னு கொடுத்தா கூட பத்தாது. இப்ப என்ன பண்றது? மலரு நான் சொன்ன மாதிரி பேசாம செண்பகவல்லி மேடத்திட்டே கேளு மலரு. அவங்க கண்டிப்பா தருவாங்க. டேய் அது சரியா வராதுன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்ல. நீ அதை பத்திலாம் பேசாத. அந்த தாமோதரம் ரொம்ப மோசமான ஆள் மலரு. சந்தோஷ் மாப்பிள்ள சொன்னாரே, மறந்துட்டியா? அவங்க வந்து இங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது ஒரு புது பிரச்சனை ஆயிடுமே. டேய் அவர் வந்ததும் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்டு பாப்போம். டைம் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது நடக்குமா? நடக்கணும். நல்லதே நினைப்போம். நல்லதா நடக்கும். இந்தா மலரு. மேடம் ஸ்டாக் ஏத்திட்டு போக வண்டி வந்துருச்சு மேடம். அப்படியா? டேய் கட்டெரும்பு, சீக்கிரம் எல்லாத்தையும் லோட் ஏத்தி அனுப்புடா. ம். அண்ணே சொல்லுமா. இப்பதான் வந்தீங்களா? ஓகேண்ணா ஒரு நிமிஷம். சரி. டேய் கட்டெரும்பு, மலரு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. வந்துட்டேன்.